நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நான் சில கேள்விகள் கேட்கும்போது சில கேள்விக்கு பதில் இருக்கு, சில கேள்விக்கு பதில் கிடையாது. நீங்க சொல்றீங்க, ரைட், நாங்க கேட்குறோம். இப்போ என்ன உலகம் இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் என்ன நம்புங்கன்னு நான் சொல்லுவேன். யாருமே என்ன நம்புங்கன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட வர்றாங்க, அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுது. இது வரைக்கும் ஆதாரபூர்வமா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சு போட்ட மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு மந்திரம் சொன்னா பறக்கும்னு ஒரு இருக்கு. ஒரு மந்திரம் சொன்னா குண்டலினி சக்தியை எழுப்புனா காத்துல கரைஞ்சி போலான்னு இருக்கு. அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நான் எல்லாரையும் வாங்கணும்னு கூப்பிடல. நான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரமும் பண்ணல. ஒரு விசித்திரமான சக்தி பெற்றவங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சாதான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அந்த நிர்பந்தத்துக்குள்ள இருக்கு, அப்படித்தானே? ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நம்ம விருந்தினர் யாருன்னு தெரியுமா? மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்கள் தான். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். என் சைடில், உங்கள் சைடில் எப்பவும் போல் அவரை கொஸ்டின் கேட்டு நான் ஒரு வழியாக்காமல் நான் அவரை இந்த இடத்துலேருந்து நகர விட மாட்டேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கமே. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம நம்புகிற ஒரு விஷயந்தான். அது ஓகே. நீங்கள் சொல்கிற சூரியனும் சரி, மலையும் சரி, இடியும் சரி, எல்லா விஷயமும் நம்ம வந்து நம்புகிறோம். யூனிவர்ஸை நம்புகிறோம், உங்களையும் நாங்கள் நம்புகிறோம். அதுதான் என்னோட கேள்வி, மக்களுடைய கேள்வி. அது வந்து ரிமோட் இல்லாமல் நம்மளை ஒர்க் அவுட் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது. நமக்கு மழை வர வைக்குது, வெயில் வர வைக்குது, இடி வரக்குது, சுனாமி வர வைக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை பற்றி வந்து சயின்டிஸ்ட் ஆளுங்க எல்லாருமே வந்து ஆய்வு பூர்வமாக இப்போ மழை வரும், இப்போ இடி வரும், இப்போ மின்னல் வரும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது நடக்குது. சில டைமில் நடக்காமல் போகுது, தள்ளியும் போகுது, புயல் எந்த பக்கமோ ஓடி கரைஞ்சு போயிடுது. ஸோ நிறைய விஷயங்கள் சயின்ஸ் வந்து இயற்கையை ஒட்டு ஒரு அலர்ட் ஒன்று கொடுக்குது. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கலர் கலராக ஒரு அலர்ட் கொடுத்துட்டு போகுது. ஸோ இதை வந்து அவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணுறாங்க. இயற்கை நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் எந்த கோவிலாக இருக்கட்டும், ஒரு வேண்டுதல்னு ஒரு காரணம். இப்போல்லாம் சபரிமலை போடுறாங்க, கொள்றாங்க, கடவுளை வந்து ரொம்ப வேண்டுறாங்க. இந்த பனின்னு பார்க்காம காலங்கத்தால் எழுந்து குளிக்கிறாங்க இந்த ஐஸ் தண்ணிலையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சிரமப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கடவுளை நம்புறதுனால தான் அந்த கடவுள் பக்தர்கள் எல்லாருமே வந்து என்ன சிரமம் இருந்தாலும் அந்த ஃபுட்டுலேயும் சரி, குளிக்கிற விஷயத்தில் காலைல எழுந்துக்கிறதும் சரி, நடந்தே போய் கோவிலுக்கு போய் சேர்றதும் சரி, எல்லா விஷயம் பண்ணுறது ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். கடவுள் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு அடிக்டடாக பண்ண முடியும். நம்ம வருத்திக்கிட்டு இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வரத்துக்கு ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா அப்படி பண்ணா உங்கள் சைடில் இருக்கிற சில ஆதாரங்கள் நீங்கள் காமிச்சுதான் ஆகணும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வெளிப்படையாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ நான் சில கேள்விகள் கேட்கும்போது சில கேள்விக்கு பதில் இருக்குது, சில கேள்விக்கு பதில் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், நாங்கள் கேட்குறோம். பட் என்னை சார்ந்தவங்களும் சரி, என்னையும் சரி, இது வரைக்கும் ஆதாரபூர்வமாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சு போட்ட மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை, அது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பெய்யும்னு இருக்குது. ஒரு மந்திரம் சொன்னா பறக்கும்னு ஒரு இருக்கு. ஒரு மந்திரம் சொன்னா குண்டலினி சக்தியை எழுப்புனா காத்துல கரைஞ்சி போலான்னு இருக்கு. அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இல்லங்க, கண்ணகி கதர்னாலே மதுரையே எரிஞ்சது. இல்ல, நான் சொல்லி முடிச்சறேன். ஐயா, நான் சொல்லி முடிச்சறேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலையை அடைஞ்சால், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலையை அடைஞ்சா அதை எல்லாத்தையும் செய்யும். ஓகே. இப்போ ஒரு புள்ளியில நிறுத்தணும்னு ஒரு விஷயம் ஒரு குருநாதர் சொல்றாரு. ஒரு விவாதத்துல நம்ம கலந்துக்கும் பொழுது, அந்த விவாதத்துல நம்ம பின்வாங்கும் பொழுது இதை பத்தி அந்த குருநாதர்கிட்ட கேட்கிறோம். சாமி, இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. உன்னுடைய மனசையும் புத்தியையும் ஒரு புள்ளியில நிறுத்தினால் இங்க சாதிக்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இந்த புத்தியில அந்த ஒரு புள்ளியில புத்தியையும் மனத்தையும் நிறுத்துறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம் இல்லை, ரொம்ப கடினமான காரியம். ஆனா பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு, செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதை தான் நம்ம பண்றதுக்கு முயற்சிக்கிறோம்.
யார் காமிச்சிருக்காரு? நிறைய சித்தமார்கள் காமிச்சிருக்காங்க, நிறைய சித்தர்கள். இப்ப Okay. சென்னை சிட்டிக்குள்ள 112 சிவ சமாதிகள் இருக்கான் லொகேஷன் மேப்போட. ஓகே. 112 பேர் இங்க சித்தமார்கள் இருந்து சிவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. கிண்டிலே 4 இருக்கான். சரிங்களா? அவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சித்தர் கூட தன்னுடைய ரூமை பூட்டிக்கிட்டு 10 நிமிஷம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி உள்ள போவாராம். அங்க கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு நடந்த சம்பவங்களை. திரும்ப ரிட்டர்ன் வெளியில வந்தா கோர்ட்டாடோட வெளியில வருவார். எங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு. எப்படியா இவ்வளவு சீக்கிரத்துல போயிட்டு வந்துட்டீங்கன்னா, அது என்னால முடியும். கூடு விட்டு கூடு பாயிறது, பறந்து காமிச்சது, நெருப்பு மழை வர வச்சது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இயேசுநாதரே சித்தர் தான் சொல்றாங்க. கண்ணு தெரியாதவங்களை கண் வர வச்சது, கால் முடியாதவங்களை கால் வர வச்சது, கை முடியாதவங்களுக்கு கை வர வச்சது, எழுந்திரிச்சு நடக்க வச்சது எல்லாமே இயேசுநாதரே மிகப்பெரிய சித்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் சொல்றாங்க. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர் அப்படின்னு சொல்லி. சாய்பாபா இருக்காரு இல்லையா, இன்னைக்கு இந்தியா உலகம் முழுவதும் அவரை கொண்டாடுறாங்கல்ல, அவர் மிகப்பெரிய நாட்டு வைத்தியர் தானா சாய்பாபா. ராகவேந்திர சுவாமி, காஞ்சி பெரியவா, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க. சரிங்களா? இது புராண கதை கிடையாது. இப்ப இவங்க தற்காலிகமா வாழ்ந்து மறைஞ்சவங்க தானே இவங்கெல்லாம். ஆமா. சாய்பாபா அவருடைய போட்டோ இருக்கு, வாழ்ந்த ஊர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ராகவேந்திர சுவாமி அவர் சிவசமாதி அடையும் பொழுது கல்லறை, அதான் ரஜினிகாந்த் ஐயா படம் நடிச்சாங்கல்ல ராகவேந்திரா, அதுல டெல்லி கணேஷ் சார் வரும்போது அவர் காட்சி கொடுத்தார். இன்னமும் அந்த இடத்துக்கு போகும்போது, மந்திராலயத்துக்கு போகும்போது ராகவேந்திர சுவாமி ரொம்ப அற்புதமா காட்சி கொடுக்கறதா, அது எல்லாருக்கும் கிடையாது, ஆத்மார்த்தமா இருக்கிறவங்களுக்கு காட்சி கொடுக்கறதா சொல்லப்படுது. சாய்பாபா பார்த்தவங்களாம் நிறைய பேர் சொல்லப்படுது. இவங்கெல்லாம் வாழ்ந்து மறைஞ்சவங்க, இவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. புட்டபர்த்தி சாய்பாபா நிறைய அமானுஷங்களை பண்ணியிருக்காங்க. சரிதானே? இது எல்லாமே உண்மை, கட்டுக்கதை கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்ன உலகம் இருக்கிற மக்கள் அனைத்து பேரும் என்ன நம்புங்கன்னு நான் சொல்லலை, யாருமே என்ன நம்புங்கன்னு நான் சொல்லலை. சரிங்களா? என்கிட்ட வர்றாங்க, அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுது. அது நாள் கணக்கில், ஒருத்தருக்கு 48 நாள் ஆகலாம், ஒருத்தருக்கு 22 நாள் ஆகலாம். இது நான் கடவுளா இருந்து பண்ணலை, கடவுளனுடைய அனுகிரகத்தில் இருந்து பண்றேன். இப்ப 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருச்சு விளக்கு போட்டா பிரபஞ்சம் நமக்கு நிறைய நன்மை கொடுக்குதுன்னு சொல்றோம். எத்தனை பேர் இதை கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்க. அங்க ஏன் போறீங்க? வெள்ளை சக்கரை அதிகமா தின்னா சுகர் வந்துருன்னு ஒரு தின்னு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனா அதுக்காக அதை நிறுத்தப்படுதா? டன்னேஜ் கணக்குல வியாபாரம் நடந்துகிட்டு தானே இருக்கு. யாருங்க இங்க நல்லதை சொன்னா கேட்குறாங்க? கேட்க மாட்டாங்க. கருப்பட்டின்னு ஒன்று இருக்கு, அச்சு வெல்லன்னு ஒன்று இருக்கு, நாட்டு சக்கரைன்னு ஒன்று இருக்கு, அதுல கலோரி கம்மியா இருக்கு, அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளை சக்கரையும் வியாபாரம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதை தின்னா சுகர் வரும்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சும் திங்கிறீல, வந்ததுக்கு பிறகுதான் அவதிப்பட போறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் என்ன போதிக்கிறேன் அப்படின்னா, 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருச்சு கடவுள் வழிபாடு. நீ இறைய நம்பு, நம்பாம போ. பிரபஞ்சத்தை நம்புறில்ல, யூனிவர்சல்ல நம்பி தானே ஆகுற, அதுகளை நீ வழிபாடு பண்ணு. இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய பிரதிபலமா, அதனுடைய பலனா என்ன தேடி வர்றவங்க, பிரச்சனையோட வர்றவங்களுக்கு சரியாது. சரியா? நான் எல்லாரையும் வாங்கணும் கூப்பிடல, நான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரமும் பண்ணல. சந்திரகுமார் கிட்ட போனா நம்ம பிரச்சனை தீர்க்கப்படும் உனக்குள்ள நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் வந்தா போதும், இங்க பிரச்சனை தீர்க்கப்படுது. அந்த நம்பிக்கை நோக்கி வரத்துக்கு தானே நம்ம ஒரு சில ஆதாரங்களும் கேட்கறாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா என்ன காரணம்? உங்க மேல எனக்கு நம்பிக்கை வருதுன்னா என்ன காரணம்? ஒரு பிரச்சனை நீங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதுதானே. இப்போ உள்ளுக்குள்ள அந்த ரொட்டீன் ஆகுது இல்லையா? நீ போ, நான் போனேன், நீ போய் பாரு, பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நம்பிக்கை வார்த்தையில போய் கான்டாக்ட் பண்றதை விட, இந்த மீடியால நம்ம உட்காந்து பல நாட்கள் நாங்க பேசுறோம். ஸோ மக்கள் நீங்க உள்ளுக்குள்ள பார்த்த வைத்தியம், அந்த பிரச்சனையை தீர்த்த நபர்கள் குறைவா இருப்பாங்க. அது போய் சேர்றதுக்கான விஷயங்கள் குறைவா இருக்கும். மீடியான்றது அப்படி கிடையாது. பல லட்சம், பல கோடிகளை தாண்டி மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய இந்த நேர்காணல் இருக்கு. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு நிரூபிக்கப்படணும் இல்லையா ஒரு விஷயம். ஆமா, இது நடந்திருக்கு, நாங்களும் பார்த்தோம், வீடியோ ஆதாரங்களோட அது வெளியே வருதுன்னா இது சாத்தியமே கிடையாது, இது உண்மையா இருக்கும்ன்றத ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க மீடியால காமிச்சே ஆகணும். வலுக்கட்டாயமா நீங்க காமிச்சே ஆகணும். நான் ஏன் ஆதாரம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம். அந்த பேச்சே மீடியால உட்கார்றதுக்கு முன்னாடி அப்படி பேசக்கூடாது. மீடியால நீங்க உட்காந்து பேசிட்டீங்க, சில விவாதங்களுக்கும் நீங்க போய் பேசியிருக்கீங்க, நிறைய கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஏன் காமிக்கணும்ன்ற கேள்வியே நீங்க சொல்லவே கூடாது. ஆக்சுவலா நீங்களும் ஒரு மீடியாக்குள்ள இருக்கீங்க. மீடியால வர 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 நீங்களும் ஒரு ஃபேம்குள்ள வந்துட்டீங்க. இப்போ மலையாள மாந்திரிகம் அப்படின்னா NN சந்திரகுமார் அப்படின்றது டக்குன்னு அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்க. ஸோ அப்போ இருக்கிற பட்சத்துல நீங்க மக்களுக்கு மீடியால நீங்க சொல்லிதான் ஆகணும், ஆதாரம் காமிச்சுதான் ஆகணும்.
வேற வழி இல்லைல்ல. ரைட்டு, ஓகே. ஆதாரம் காமிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு ஆதாரம் காமிக்க முடியும். இப்போ நம்ம ஆதாரம் காமிச்சிட்டோம், அடுத்த கேள்வியா என்ன இருக்கும் அப்படின்னா, கடவுளை காமினா நான் எங்கே போகிறது? கடவுள் காமின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த கேட்கிற கேள்வி கேட்கிறவங்க ஹியூமன் தான். அவங்களுக்கு தெரியும் கடவுள் வந்து எந்த ரூபத்திலும் இருக்க மாட்டாரு. எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது தான், நமக்குள்ள இருக்க உணர்வு தான் கடவுள்ன்றது. இப்போ படிச்ச இந்த பழைய ஜென்ரேஷன்ல அப்படி ஆட்கள் கேட்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல படிச்சவங்க யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க. கேட்டா அவன் ஒரு முட்டாள். கடவுள் வந்து கண்ணால பார்க்க முடியாது அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு உணர்வு. நம்ம நம்புனா நம்மளை நம்மளை பார்த்துக்கும், பாதுகாக்கும். நம்ம நம்பலைன்னா அது நம்மளை பார்க்காது. 7 எழுத்து யார் நம்புறாங்களோ அதுதான். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நம்பி வந்தா நான் பிரச்சனை தீர்க்கிறேன், நம்பலன்னா விட்டுரு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தான் கடவுள். நீ நம்பி என்ன நோக்கி வா, நான் சொல்ற விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நீ காது கொடுத்து கேடு. நீ தப்பு பண்ணிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, ஒரு தப்புக்கு மன்னிப்பு இருக்கு, 2 தப்புக்கு மன்னிப்பு இருக்கு. நீ மன்னிப்பை தொழிலா பண்ணும்போது உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். கெட் அவுட்னு சொல்ற கடவுள் தான் கடவுள். சரி, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் வந்து உன்னை மன்னிப்பேன். நீ தப்பு பண்ணிட்டு வந்து இங்க அன்னதானம் பண்ணு, நீ தப்பு பண்ணிட்டு வந்து நீ இதை பண்ணு, அது ஏழைகளுக்கு காசு கொடு, அது பண்ணு, இது பண்ணுனா கடவுள் ஒரு விதத்துல கூட எந்த விதத்துலயும் அவர் வந்து ஏத்துக்கவே மாட்டாரு. அதுதான் வந்து கடவுள் மனுஷன்றது. சரிங்களா? எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும் கடவுள் நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் காமிக்க முடியாது. அது கேட்கறதுக்கான அந்த இதுவும் கிடையாது, லாஜிக்கே இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, உடம்பு முடியாத ஆளுங்க வராங்க, நாங்க பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணி தரேன். சில விஷயங்கள் மந்திரம் தந்திரத்தால இந்த சூனியம் வைக்கிறதுனால சூனியம் எடுத்து விடுறோம். ஸோ அது ஆனா அவங்க நோக்கி வர்றவங்க பிரைவசி பர்சனல், அவங்க வந்து காமிக்க மாட்டாங்க. ஆனா சில பேரை வந்து ஓகே நீங்க மீடியால காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி ஆட்கள்லாம் தைரியமா வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என் கைவசம் நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்காங்க. எனக்கு மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காசு தான் இருக்காது. காசு இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி கொடுத்து அந்த பிரச்சனை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இது மக்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்குக்கு போய் கொண்டு போய் சேரும். வேணா அப்படி பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி வேணா பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய, ஏன்னா நான் பல நாட்கள் பல நேர்காணல் உங்களை நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து எனக்கு நல்ல ஒரு பதிலும் ஆதாரங்களும் எனக்கு ப்ரூஃப் ஆகாமல் அந்த ரோலிங்லேயே இருக்கு. ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நான் பண்ணுவேன் இருக்குன்னு தான் சொல்றீங்க தவிர அது வந்து 100% எனக்கு ப்ரூஃபாக இன்னும் ஆதாரங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நீங்கள் கொடுக்கலன்றது அது ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க. நான் சில பேரை நான் கொடுக்குறேன். ஏன்னா உங்கள் சைடில் யார் வந்தாங்க, யார் பலன் அடைஞ்சாங்க எனக்கு தெரியாதுல்ல. என் சைடில் வந்தால் தானே எனக்கு தெரியும். ஸோ எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, இப்படி ஒரு மாந்திரிகம் இருக்காரு, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து கடந்து போய் போலி மாந்திரிகத்தில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நான் வந்து மக்களிடையே நான் சொல்லணும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு பண்ணி கொடுப்பீங்கன்றத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன, மாந்திரிகம் பண்ணுறவங்க வந்து அமானுஷம் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும், அப்படிதானே? ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரச்சனையை சரி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏதேனும் அவங்க வந்து ஒரு விசித்திரமான சக்தி பெற்றவங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணி காமிச்சாதான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த நிர்பந்தத்துக்குள்ள இருக்கு, அப்படிதானே? ஒரு மாந்திரிகர் நீங்க வந்து எந்த தேவதையை கையில வச்சிருக்கீங்க, பிரத்யங்கராவா, வாராகியா, யக்ஷினியா, குட்டி சாத்தானா, கைகருப்பா, வேதாளமா, அது எந்த தேவதையா இருந்தாலும் சரி, நீங்க சித்த எடுத்தேன் மாந்திரிகம் பண்ணனே சுலோகம் சொல்றீங்க, அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? இதுதான் இந்த கேள்வி. அதானே? இப்ப சவாலான ஒரு விஷயத்த நம்ம கியூர் பண்றோம், சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாம் கியூர் பண்றோம், இல்ல ஏதேனும் உங்களுக்கு ஒரு பொருள் வர வச்சு காமிக்கிறோம், இல்ல ஏதோ ஒன்று பண்றோம், அப்போ ஒரு மாந்திரிகருங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம், அதுதான் சர்டிஃபிகேட். சரிங்களா? அப்பதான் ஒரு நம்பிக்கை பெறும், அப்படிதானே? இப்ப நீங்க இதை எதிர்பார்க்கறீங்க, ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணி காமிச்சாதான் நான் வந்து உங்களை விடுவேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க. சரி, ஓகே. அதுக்கான சந்தர்ப்பங்களும் அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பண்றோம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு தலையில முடி வளருது, கை காலில முடி வளருது, மீசை வளருது, தாடி வளருது, சரிங்களா? இதுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கு. இது இறைவனால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த கண்ணுல இருக்கிற புருவத்துக்கும் இந்த மேல இருக்கிற அந்த ரோமத்துக்கும் வளர்ச்சிங்கிறது கம்மியா இருக்கு. ஒரு கால் தலைமுடி அளவுக்கோ இல்ல மீசத்தாடி அளவுக்கோ வளர்ந்துச்சுன்னா வர்றவங்களை நம்ம எப்படி பார்ப்போம்? வாங்க, யார் வந்திருக்கிறீங்கன்னு தானே நம்ம பார்ப்போம். கரெக்ட், சரிங்களா? இதெல்லாம் வந்து இறைவனுடைய, அதுக்கு மட்டும் நீங்க மருந்து மாத்திரை கொடுத்தோ இல்ல வேற விஷயம் கொடுத்தோ பண்ண முடியாது. ஆமா, சரியா? இப்ப அதை நீங்க வளர வச்சு காமிக்க சொல்றீங்க. இதுதான், இது ஒரு கால் நடந்துதான் தீரணும் அப்படின்னு இருந்தால் நடந்தேறும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இங்க ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். ஒரு மாந்திரிகர் நினைச்சால் நல்லா, அது எல்லா மாந்திரிகரும் நான் பொதுவாக சொல்ல வரல,
மாந்திரிகம் வம்சா வழியாவா இருக்கட்டும், இல்ல ஆத்மார்த்தமா ஒரு கடவுளை வணங்குறவங்க, ஸ்லோகம் சொல்றவங்க, அதுல ஏதேனும் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எந்த சவாலையும் எந்த இடத்துலையும் எந்த நிமிஷத்துலையும் எதிர்கொள்ளலாம். சரியா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு எல்லாமே பயிற்சி தான், அதை தாண்டி முயற்சி. இப்ப நீங்க கேட்ட கேள்வியை நான் ஒரு வைராக்கியமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த ரியானா மேடத்தை வாயடைக்கணும்னு நான் முடிவு பண்ணி புரியுதா? இந்த ரியானா மேடத்தை வாயடைக்கணும்னு நான் முடிவு பண்ணி நான் வணங்குகிற தெய்வத்துக்கிட்ட நான் மன்றாடினால் அதுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். சரியா? அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உங்க வாயால விரைவா என்என் சந்திரகுமாருங்கிற ஒரு பவரான ஆளுதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனக்கு தன்னிச்சா பண்ணி காமிச்சாருன்னு நீங்க சொல்ல வேண்டாம். இதையே மீடியா கேமரா முன்னாடி நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை நான் விரைவா செஞ்சு காமிக்கிறேன். என்ன கேட்கறீங்கன்னா அப்படி இல்லை, ஒரு அமானுஷத்தை ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தி எந்த ட்ரிக்கும் இல்லாம, சரியா, எந்த ட்ரிக்கும் இல்லாம தத்துருவமா ஒரு விஷயத்த பண்ணி காமிக்க முடியும்.